மறக்க முடியுமா? 1966இல் வந்த படம். எஸ்.எஸ்.ஆர்., தேவிகா, காஞ்சனா, முத்துராமன், சோ. எஸ்.வி. சஹஸ்ரநாமம், மேஜர், சாரங்கபாணி, எஸ்.என். லட்சுமி, ஏ. கருணாநிதி நடிப்பு. கலைஞரின் கதை. டி.கே. ராமமூர்த்தி இசை. முரசொலி மாறன் தயாரித்து இயக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்லதங்கால் பாரம்பரியம் என்று ஒன்று உண்டு. சோகத்தை பிழிந்து எடுத்து விடுவார்கள். இதுவும் அதே மாடல்தான். கடைசியில் சோ தேவிகாவை பார்த்து ஒரு வசனம் பேசுகிறார், வாழ்க்கையிலே வர வேண்டிய டிராஜடி எல்லாம் உங்களுக்கு வந்துவிட்டதே என்று. படத்துக்கு உன் லைனர் என்ன என்று கலைஞரும் மாறனும் டிஸ்கஸ் செய்து இருந்தால் இதுதான் என்று முடிவு செய்திருப்பார்கள். சிறு வயதில் தேவிகாவின் தாய் அவுட். அப்பா குருடாகி வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார். 2 தம்பிகளும் பிரிந்து விடுகிறார்கள். எஜமான் மேஜரின் மகனான முத்துராமனை லவ் செய்வது தெரிந்து மேஜர் வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். ஆனால் முத்துராமன் வீட்டை விட்டு ஓடி வந்து தேவிகாவை கல்யாணம் செய்து கொள்கிறார். என்னடா ரொம்ப நேரமாக சோகம் எதுவும் இல்லையே என்று இயக்குனர் உடனே முத்துராமனை தீர்த்து விடுகிறார். நடுவில் ஒரு தம்பியான எஸ்.எஸ்.ஆர். மீது திருட்டு பட்டம். ஜெயிலில் இருந்து வரும் ஏழையான எஸ்.எஸ்.ஆர். இன்னொரு ஏழையான தன் தம்பி சோவுடன் சேர்ந்து ரேசுக்கு போகிறார். தண்ணி அடிக்கிறார். பிறகு எல்லாவற்றிலும் பெரிய பாவமான மேலை நாட்டு நடனம் ஆடுகிறார். தேவிகாவும் சோவும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். குழந்தைக்கு மருந்து வாங்க சோ தன் அப்பாவிடம் அவர் இப்போது ஒரு குருட்டு பிச்சைக்காரன் பணம் திருட போய் போலீசில் சிக்கிக்கொள்கிறார். ஆனால் அப்பாவும் சோவும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்கிறார்கள். குழந்தையை காப்பாற்ற தேவிகா தன் மானத்தை மிகுந்த தயக்கத்துடன் விற்க தயாராகிவிட்டார். அந்த மானத்தை வாங்க காகித ஓடம் கடலலை மீது என்று குடும்ப பாட்டை பாடிக்கொண்டே போதியில் எஸ்.எஸ்.ஆர். வருகிறார். பாட்டை அக்கா தொடர எஸ்.எஸ்.ஆருக்கு உலகமே சுழல அக்கா மிச்ச பாட்டை பாடி முடித்துவிட்டு தன் கழுத்தை தானே வெட்டிக்கொள்ள எல்லாரும் கொஞ்சம் வசனம் பேசி விட்டு திருந்தி எஸ்.எஸ்.ஆரும் காஞ்சனாவும் கல்யாணம் செய்து கொண்டு எஸ்.எஸ்.ஆர். என் அக்காவை மறக்க முடியுமா என்று சொல்லி சுபம். இந்த படத்தை பார்த்துதான் யாதோன் கி பாராத் படம் எடுத்தார்களா என்ன? சிறு வயதில் பிரியும் சகோதர சகோதரிகள், குடும்ப பாட்டு, ரயில் வண்டியில் பிரியும் குழந்தைகள், அக்கா தம்பிகள் சந்திக்கும் போது காகித ஓடம் பாட்டு பின்னணி இசையில் என்று பல முறை பார்த்திருக்கும் தீம்பல் எல்லாம் இங்கிருந்துதான் தொடங்கியதா? ஹிந்து கடவுள்கள் ரோல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இலட்சிய நடிகர் என்று பட்டம் வாங்கிய எஸ்.எஸ்.ஆர். இதில் கிருஷ்ணன் ரோல் போடும் நடிகராக வருகிறார். காகித ஓடம் பாட்டு வரப்போகும் சோகத்தை அருமையாக கோடி காட்டுகிறது. சுசீலாவின் குரல் ஜாலம் செய்கிறது. இதை போன்ற எனக்கு தேவன் கோவில் மணியோசை பாட்டிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு கதை உண்டு. பாட்டு எழுத வந்திருந்த மாயவநாதன் டியூனை கொடுங்க என்று ராமமூர்த்தியை பித்து எடுத்தாராம். கோபம் வந்த ராமமூர்த்தி மாயவநாதன் 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 இதுதான்யா டியூன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம். இதை கேட்ட கலைஞர் காகித ஓடம் கடலலை மீது என்று எழுதினாராம். டி.எம்.எஸ். சுசீலா இருவரும் பாடும் ஒரு வெர்ஷனும் உண்டு. வானும் நிலமும் வீடு என்ற ஏ.எல். ராகவன் பாட்டு நான் முன்னால் கேட்டதில்லை. அருமையான எழுத்து. வானும் நிலமும் வீடு, காற்றும் மழையும் உணவு, காலம் தையும் ஆடை, ஏழை வாழ்வு சிம்பிள். எளிமையான அருமையான வார்த்தைகள். பாட்டு பிரமாதம். சோவுக்கு ஆட தெரியாவிட்டாலும் படமாக்கப்பட்டிருந்த விதமும் பிரமாதம். எழுதியவர் மாயவநாதன். எட்டி ஓடும் போது கொதிக்குது நெஞ்சம். திருச்சி தியாகராஜன் எழுதி டி.எம்.எஸ். பாடியது. 1 கொடுத்தா 9 கிடைக்கும். கலைஞர் எழுதி டி.எம்.எஸ். சுசீலா பாடியது. வசந்த காலம் வருமோ என்ற சுரதா எழுதிய பாட்டும் இதில்தானாம். ஆனால் கட் செய்து விட்டார்கள். அது நல்ல பாட்டு. ஜோடி பிரிந்ததற்கு பின் ராமமூர்த்தி இசை அமைத்த படங்கள் மிக குறைவு. நான் மறக்க முடியுமா, சாது மிரண்டால். நான் ஹிட். இதுவும் ஹிட். பிறகு அவருக்கு ஏன் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை?